அனைவருக்கும் வணக்கம். அகமுடைய பேரிடத்தில் உறவுகளே, மேடையில் வீட்டிற்கும் நம் இன மூத்தவர்களே மற்றும் வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கும் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். விழாநாயகன் சுரேஷ் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, நேற்றைய நிகழ்வு இன்றைய வரலாற்றை சொல்லி நம் தலைமுறையை உருவாக்கி என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதனால் உங்களுக்கு சிறிதாக ஒரு சிறிய வரலாற்று குறிப்பை கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த தருணத்தில் மாமன்னர் மருதுபாண்டியர்களை நாம் ஏன் கூறுகிறோம், அவர்களை ஏன் நமது சின்னமாக அவர்கள் ஏன் நம் பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பெரியோர்கள் அறிவார்கள். சிறியோர்கள் அநேகமாக இருப்பதனால் அவர்களுக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டும் என்று காரணத்தினால் ஒரு தமிழ்நாட்டின் இன்றைய விருதுநகர் அனந்தராயணி பொன்னாத்தார் ஆகியோருக்கு மருதுபாண்டியரின் தந்தை ஒக்க பழனியப்ப உடையார் சேர்வை ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதி மன்னரிடம் 1749 இருந்து 1762 வரை தளபதியாக பணிபுரிந்து வந்தார். நயினார் கோவில் திருமருதூர் இறைவனிடம் மிகுந்த பக்தி கொண்ட காரணத்தினால் அவர்களது இரு மகன்களுக்கும் மருது என பெயரிட்டார். அப்பொழுது சேது நாட்டை நிறுவிய கிழவன் சேதுபதி தன்னுடைய அரசின் பாதுகாப்புத்துறை தலைமை இடமாக ராமநாதபுரம் அருகே உள்ள சூரன் கோட்டையை நிறுவினார். ஆயுதங்கள் தயாரித்தலும் பல்வேறு போர்க்குழுகளில் பயிற்சிகளும் இங்கு நடைபெற்றன. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இராணுவ பயிற்சி சாலையில் மருதுபாண்டியர்கள் பயிற்சி பெற்றனர். வீர தீர செயல்களை செய்த மருதுபாண்டியர்கள் சேதுபதி மன்னரின் அன்பை பெற்றனர். காலம் உருண்டோடியது. ஒரு நாள் சிவகங்கை மன்னர் முத்துவடைகளான சேதுபதி மன்னரிடம் திறமையான தகுதி வாய்ந்த வீரர்கள் இருந்தால் சிவகங்கை சீமைக்கு அனுப்பி வைக்குமாறு வேண்டி கேட்டுக்கொண்டார். உடனே மருதுவரை அழைத்து சிவகங்கை சமஸ்தானத்திற்கு அனுப்பி வைத்தார். அங்கே அவர்கள் முத்து வடநாதரின் அன்பை பெற்று அங்கு அமைச்சர் பதவியை ஏற்றனர். பெரிய மருதுபாண்டியர் வேட்டையாடுவதிலும் வளரி வீசுவதிலும் வல்லமை வாய்ந்தவர். போர்களை திட்டமிட்டு நடத்துவதிலும் அரசியல் தந்திரத்திலும் திறமை பெற்றவராக விளங்கினார். சிவகங்கை சீமையின் அரசுரிமை பெற்று ஆட்சிக்குரிய ராணி வேலு நாச்சியார் உரிமையோடும் உள்ள தூய்மையோடும் வழங்கிய ஆவணத்தின் மூலம் 1780 முதல் 1801 வரை 21 ஆண்டுகள் நமது மருதுபாண்டிய மன்னர்கள் ஆட்சி புரிந்து உண்மை வரலாற்று நாயகர்களாக திகழ்ந்தனர். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எனக்கு என்னவோ தெரியாது, அது ரொம்ப நெருங்கிய ஊர். நான் திருவள்ளூர் எஸ்பியா ஒரு 3 வருஷம், வேலூர் டிஐஜியா ஒரு 3 வருஷம், அடிக்கடி சித்தூர் போவேன். ஏன்னா சித்தூரை தாண்டி போவேன். சித்தூர்ல போகும்போது அப்போ நான் திருவள்ளூர்ல மாவட்ட கண்காணிப்பாளராக நான் ஒரு 2007-2008 இருக்கும்போது திரு கும்மிடிக்குண்டி வேணு என்ன சொன்னார், நீ ராமநாதபுரத்துல இருந்து வந்துட்ட, அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணு எனக்கு தெரியுமா, உங்க குடும்பம்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னார். நான் என்ன, எனக்கு திருவள்ளூர் எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது சார், இப்போதான் போட்டுருக்காங்க வந்துட்டேன், எனக்கு திருவள்ளூரை பத்தி ஐடியாவே கிடையாது. அப்போ அவர் சொன்னாரு, நீங்கெல்லாம் அந்த சத்யேந்திரன் வெளிவந்த குடும்பம்னு எனக்கு தெரியும், நாங்க இங்க இருக்கோம்மா, நாங்க இங்க அகமுடைய முதலியார்கள்ன்ற பட்டத்தோட இங்க இருக்கோம், கடலெல்லாம் அடிக்கடி நாங்க போவேன், அந்த ராக்கெட் லான்ச்சிங் சென்டர்லாம் சீரியல் பட்டதெல்லாம் போவேன், நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு அவர் எனக்கு ஆந்திராவில் நம்முடைய சமுதாயத்தில் எவ்வளவு தூரம் உள்ள விரைவி கிடைக்கிறாங்கிறது முதல்ல எனக்கு எஸ்பி சேம்பர்ல கிளாஸ் எடுத்தார் கும்மிடிக்குண்டி வேணு சார் சொன்னார். அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் என்ன பண்ணேன்னா, அடிக்கடி எனக்கு ஏதாவது திருடெல்லாம் இங்கே நிறைய
எங்கேயாவது போகணும்னா சித்தூர் வழியாக தான் போகும். மருதுபாண்டி என்றால் யாருக்கு கேட்டார். அப்பொழுது அவர்களுக்கு நான் மருதுபாண்டி பர்காட்டன் பெரிய பயணம் செய்த புத்தகம் இருக்கு. படித்து தெரியாது. அந்த புத்தகத்தில் பல சுதந்திர போராட்ட வீரர்கள் மறைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களை பற்றி மற்றவர்களுக்கு தெரியாது. மருதுபாண்டியர் அவர்களும் மருதுபாண்டிய சகோதரர்களும் தங்களது சுற்றுச்சூழல் ஆட்சி எல்லாத்தையும் நடந்தவர்கள், இந்த நாட்டின் சோதனைக்காக இருந்தவர்கள். அவர்களுக்கு அவர்களுடைய புகழ் நாடு முழுவதும் அனைவருக்கும் தெரியும் வண்ணம் நாம் ஏதாவது செய்ய வேண்டும். விழாநாயகன் என்னுடைய முதற்க நன்றிதனையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சித்தூரில் இருப்பது ஒருவேளை சென்னை கூட இந்த விழா நடத்தியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று திரு பாண்டியன் அவர்கள் மிக அழகாக எடுத்து வைத்தார்கள். சித்தூரில் அன்றைக்கு சித்தூர் முழுவதுமே அந்த பூங்காவிலே கூடியது என்றுதான் நாம் கேட்டுவிட்டோம். ஏனென்று சொன்னால் மாமன்னர் மருதுபாண்டியரை பற்றி அறியாதவர்கள் சித்தூர் மக்கள். அந்த சித்தூரிலே அவ்வளவு பெரிய கூட்டம் ஏன் விழுந்தால் அது எண்ணெயாகின்ற நிலைமைதான் அன்றைக்கு அங்கெல்லாம் சிலை போடுவதற்காக எங்களை அழைத்து செல்ல கூட முடியாமல் சகோதரர் புல்லட் சுரேஷ் அவர்கள் முன்னே சென்று விட்டார்கள். திடீர்னு பார்த்தா ஒரு சீட் ஃபுல்லா மருதுபாண்டியர் வச்சிருந்த மரம் நெடுவி வச்சிருந்தார். ஒரே ஷாக்கா இருந்தது. நம்ம ஊர்ல வைக்க வேண்டிய மரம் இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு வேலைக்கு போனேன். இறங்கி போய் கேட்டேன், மரங்கள் இருக்கு, உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா? இல்லைங்க, எங்கள் தாத்தா இருக்கும்போது வச்சுட்டு இதை கண்காணிப்பாக வச்சுட்டு இருந்தாரு. ஆனால் அவர் என்னங்கிற விவரம் எனக்கு சொல்லலை. அவர் பாதுகாத்தனால நானும் பாதுகாத்துருக்கேன். சேர்ந்தவன் என்ற முறையில் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெருமை கொள்கின்றேன். யாரை பாராட்டுகிறோம் என்றால், மருது சகோதரர்கள் ஆண்ட சிவகங்கை சீமையில் அவர்களுக்கு சிலை அமைக்க முடியாத நிலையில் இருக்கும் நாம் அண்டைய மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் சித்தூரில் அரசு அந்த அகமுடையர்கள் அந்த தனிநபர் அன்பு தம்பி புல்லட் சுரேஷ் அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள் என்றால் அது ஒரு சாதனை. அதை பாராட்டப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும் என்ற தரத்தில் நான் பதிவு செய்கிறேன். அந்த விழாவிற்கு நானும் அன்பு சகோதரர் கணேசனும் சென்றிருந்தோம். ஏன் குமரேசன் அவர்களே இங்கே அருமை மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் திரு சுந்தரபாண்டியன் அவர்கள், அண்ணன் கணேசன் அவர்கள், மதிப்பிற்குரிய அண்ணன் ராஜரத்னம் அவர்கள் மற்றும் அன்பு சகோதரி மனித ஐபிஎஸ் அவர்கள், இங்கே இறுதியாக உரையாற்றிய அன்பு சகோதரர் ராஜேஷ் கண்ணா அவர்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற எனது உறவினர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுல முக்கியமா ஒரு முக்கியமான இன்றைய ஹீரோ சகோதரர் புல்லட் சுரேஷ் அவர்களை தனியாக கூற வேண்டும் என்று இந்த நான் கூறிய லிஸ்ட்டை நான் தனியாக ஒதுக்கி வச்சிருக்கேன். மருது அரசர்களுக்கு, மாமன்னர் பரமேஸ்வரனுக்கு சிலை அமைத்ததற்கு என்னை பாராட்டும் மூலமாக சென்னையில் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்த எனது நண்பர் திரு கேவி குமரேசன் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியின் தலைமை உரை நிகழ்த்திய அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கத்தின் தலைவர் சகோதரர் திரு ஞானசுந்தரம் ராமன் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களாக
பங்கேற்றிருக்கும் திரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்களுக்கும் திரு கே கணேசன் அவர்களுக்கும் திரு எஸ் ராஜரத்னம் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய மேடம் திரு வனிதா ரிட்டையர்ட் ஐபிஎஸ் அவர்களுக்கும் திரு பேராசிரியர் மணிமாறன் அவர்களுக்கும் வழக்கறிஞர் சரவணகுமார் அவர்களுக்கும் மலைச்சாமி அவர்களுக்கும் கௌரி சங்கர் அவர்களுக்கும் டாக்டர் செந்தமிழ் பாரி அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கும் எஸ் நீலன் அரசு அவர்களுக்கும் திரு எம் சேகரன் அவர்களுக்கும் திரு வி கே சி திருநாவுக்கரசு அவர்களுக்கும் திரு அட்வொகேட் பி ஆர் ராஜு அவர்கள் திரு ராஜேஷ் கண்ணா பாரதிய ஜனதா கட்சி மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் திரு சிவா அவர்களுக்கும் ஜிஎம் சிவசங்கர் அவர்களுக்கும் சுபமணிவந்தன் அவர்களுக்கும் ஆர் சேகர் அவர்களுக்கும் ஏ சிவனடியார் அவர்களுக்கும் பி நாகநாதன் அவர்களுக்கும் எஸ் சீனிவாசன் அவர்களுக்கும் ஏ ராமானுஜம் அவர்களுக்கும் திரு எஸ் பி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மற்றும் விழா ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் சென்னை எம்என்ஏஎஸ் கூட்டமைப்பு நிர்வாகிகளுக்கும் அனைத்து அகம்பியா சொந்தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்